திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற திருவூடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை திருவுடல் தெருவில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடன் ஆகியோர் நிகழ்வு நடைபெற்றது. அண்ணாமலையார் பிரிங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க தனியாக சென்றதால் கோபம் கொண்ட உண்ணாமலை அம்மன் உடல் கொண்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக தனியே கோவிலுக்கு சென்று விடுவார். பின்னர் அண்ணாமலையார் மட்டும் தனியாக சென்று குமரக்கோவிலில் தங்கி மறுநாள் பிரிங்கி மகரிஷிக்கு காட்சியளித்து கிரிவலம் வருவார். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவிலில் நாளை மறுவுடல் நடைபெறும். இந்த திருவுடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவுடல் நிகழ்வினை கண்டு தரிசனம் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாட்டுப் பொங்கலையொட்டி கோ பூஜை நடைபெற்றது. முன்னதாக வசந்த மண்டபத்தில் உற்சவ அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்த பின்னர் பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோ பூஜை நடைபெற்றது. பின்னர் மரக்கேடயத்தில் அம்மன் எழுந்தருளி கோவில் உள்பிரகாரம் தேரோடும் வீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.